பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து செல் தியரியை யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்த்தோம். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா செல்லோட டிஃபரன்ஷியேட் பார்த்தோம். பிளான்ட் செல் பார்த்தோம், அனிமல் செல் பார்த்தோம், அது மாதிரி ப்ரோகரேட்டிக் யூகரேட்டிக் செல்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து செல்லோட இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்லோட மெம்பரைன்ஸ் அண்ட் ஆர்கனல்ஸ். இப்போ மெம்பரைன்ஸ் உள்ள போறோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன், செல் வால், அதுக்கப்புறம் வந்து புரோட்டோபிளாஸ்ட், சைட்டோபிளாஸ்ட். செல் ஆர்கனல்ஸ் சொல்ல போனீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்ரேட்டஸ், இந்த மாதிரி. அப்போ இந்த 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 ஆர்கனல்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பாக்குறோம், ஒவ்வொன்னா பார்க்க போறோம். அதுல வந்து முதல்ல இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மா படலம் அல்லது செல் மெம்பரேன், செல் சவ்வு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, செல் சவ்வு அப்படின்னு சொல்றது. பிளாஸ்மா மெம்பரேன் அல்லது செல் மெம்பரேன், இட்ஸ் கால்ட் அஸ் செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சரி, இப்ப இந்த பிளாஸ்மா பத்தி சொல்லணும் அப்படின்னா பொதுவா பிளாஸ்மா பத்தி டீடைல்ஸ் ஆரம்ப காலத்துல பெருசா தெரியல. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிசில இருக்கிற இந்த பிளாஸ்மா மெம்பரேனை பத்தி தான் பெருசா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலங்களுக்கு பிறகு ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ், இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கு அப்புறம் தான் 1950 ஆஃப்டர் வந்து பிளாஸ்மா மெம்பரேனை பத்தி ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பண்றாங்க. அதாவது அதனுடைய அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஒரு பார்க்கும்போது பிளாஸ்மா மெம்பரேன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹேஸ் 2 லிப்பிட் லேயர்ஸ். இதுல 2 லிப்பிட் படலங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. 2 லிப்பிட் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துக்கலாம், பிளாஸ்மா பார்க்கறதுக்கு தீக்குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா. இதுதான் அந்த போர்ஷன்ஸ். அது ரைட். இந்த லிப்பிட் லேயர்ஸ் இப்படிதான் இருக்கும். இதான் வந்து அந்த 2 லிப்பிட்ஸ் லேயர்ஸ். இந்த லிப்பிட்ஸ் லேயருக்கு இடையில கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, லிப்பிட் லேயரில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு இடையில புரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்பு மாடல் தான் நம்ம வந்து இப்போ வைட்லி யூஸ் பண்றோம். ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. திரவ மொசைக் வடிவம், ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலை கண்டுபிடிச்சது சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் அப்படின்னு இருக்கிற சயின்டிஸ்ட் தான். சிங்கர் மற்றும் நிக்கோல்சன். So fluid mosaic models invented by Singer and Nicholson in 1972. 1972. Because while இந்த நிறைய மாடல் இருக்கு, ட்ரை மாலிகுலர் மாடல், பயோலமினார் மாடல், மிசலர் மாடல், லிட்டசி மாடல்ஸ், நிறைய டைப் இருக்கும். பட் இந்த மாடல் வந்து nowadays scientists we are widely used called as fluid mosaic models invented by Singer and Nicholson 1972. இந்த மாடல் தான் இன்னைக்கு பெருசா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாடலாகவே சொல்லப்படுது. அப்ப இந்த பிளாஸ்மா படலம் ஆரம்ப காலத்துல பத்தி நம்மளுக்கு பெருசா தெரியல. அதுக்கப்புறம் பின்னால டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ்ல பாக்குறோம். இது வரை 2 லேயர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த லேயர்ஸ்க்கு வந்து பேர் வந்து கேப், அதாவது ஹெட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெய்ல், வால் பகுதி, தலைப்பகுதி அப்படின்னு சொல்றது. இந்த வால் பகுதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நான் போலார். இது வந்து பாத்தீங்கன்னா போலார். துருவ முனையற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. போலார், நான் போலார். அதாவது இங்கிலீஷ்ல அது, தமிழ்ல முனைகள் அற்றது. இது வந்து முனைகள் உடையது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபிளிக். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் ஏற்கும் நீர் வெறுக்கும் பொருள்கள் அப்படின்னு சொல்றது ஹைட்ரோபிளிக். இது ஹைட்ரோபோபிக் வந்து இது ஹைட்ரோபோபிக் மாலிகுல்ஸ். இது ஹைட்ரோபிளிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ரோபிளிக் இந்த போர்ஷன் பாருங்க. போலார் வந்து சோ அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, வெளிப்புறத்தை நோக்கி இருக்கும்.
அந்த டெயில் வந்து பாத்தீங்கன்னா உள்புறத்தை நோக்கி இருக்கும். இதான் டெயில் போர்ஷன் வந்து உள் நோக்கி இருக்கும். பாருங்க, இதுல இருந்து இது வெளிநோக்கி இருக்கும், இது உள்நோக்கி இருக்கும். அப்போ உள்நோக்கியது எதுன்னு பாத்தீங்கன்னா நான் போலார், வெளிநோக்கியது எதுன்னு பாத்தீங்கன்னா போலார் ரீஜன்ஸ். இது பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மாவுக்கு இடையில இருக்கிறது தான் இந்த புரோட்டீன்ஸ். இது இன்டகிரேட்டட் அண்ட் பெரிபரல் புரோட்டீன்ஸ். இந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் இந்த பிளாஸ்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மாவில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட வந்து ரீடைன் பண்றதுக்காகவும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து செயல்படுத்துறதுக்கு இந்த புரோட்டீன்ஸ் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறதா அதுக்கப்புறம் பின்னால கண்டுபிடிச்சாங்க. இந்த பிளாஸ்மா திரவத்தின் தன்மை இருக்கு இல்லையா, திரவத்தன்மை, இதுதான் இந்த ஃப்ளூயிடோட வேலை. திரவத்தன்மை எது எதுக்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு நம்ம பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணிகளை சொல்லுவாங்க. செல் டிவிஷன், செல் பிரிதல், அதுக்கப்புறம் இன்ட்ரா செல்லுலார் இன்ட்ரா செல்லுலார் ஜங்ஷன், இது அதாவது செல் உள் சந்திப்பு, செல் பிரிதல், வளர்ச்சி, செல் growth, இந்த மாதிரி நிறைய பணிகளுக்கு இந்த செல் திரவத்தன்மை காரணமாக அமையுது. பிளாஸ்மாவில் இருக்கின்ற செல் திரவத்தன்மை தான் இந்த வேலையை செய்யும். அது மட்டும் இல்லாம செல் உள் இருப்பு அப்படின்னு சொல்லப்படுற எண்டோ சைட்டோசிஸ் என்ற செயல்முறைகளுக்கும் இது பங்கேற்கிறது. செல் பிரிதல், செல் உள் சந்திப்பு, செல் வளர்ச்சி, செல் உள் வளர்ப்பு, அதாவது ஈர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுற செயல்முறைகளுக்கு இந்த பிளாஸ்மாவில் இருக்கிற திரவத்தன்மைகள் தான் காரணமாக இருக்கும். அதனாலதான் இந்த மாடலுக்கு பேரு திரவ மொசைக் வடிவம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. திரவ மொசைக் வடிவம். திரவ மொசைக் வடிவம்ன்றது ஒரு வடிவம், அதுல காணப்பட்ட திரவத்தினுடைய செயல்பாடுகள் கண்ட பணிகளை அது மேற்கொள்கிறது அப்படின்றத நம்ம இங்க ஞாபகப்படுத்துறோம். பிளாஸ்மாவுடைய இந்த டாபிக்ல நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டை பத்தி கேட்பாங்க, அதாவது செயலற்ற கடத்தல். ரெண்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், செயல் கடத்தல் அல்லது செயல்மிகு கடத்தல். நம்பர் 3 என்ன இருக்கும் அப்படின்னா சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்ற எளிய பரவல் முறை. நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ். சவ்வூடு பரவல். சோ இதெல்லாம் நம்மளுக்கு பிளாஸ்மாவில் கொஸ்டின்ஸ் இருக்கும் சார். ஒன்னு passive transport, ரெண்டு active transport, நம்பர் 3 simple diffusion, நம்பர் 4 osmosis. ஸோ இதுல உங்களுக்கு ரெகுலரா கொஸ்டின்ஸ் இருக்கும் நமக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்ப பார்க்கலாம், இந்த செயலற்ற கடத்தல் அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த பிளாஸ்மாவில் சொன்னோம் இல்லையா, பிளாஸ்மாவுடைய இந்த ரெண்டு பள்ளங்களுக்கு இடையே மூலக்கூறுகள் கடந்திருக்கும். லுக் லைக் செலக்டிவ்லி மெம்பரைன் அப்படின்னு சொல்றது. இது தேர்வு கடத்தும் சவ்வை போன்று இது செயல்படுது. மூலக்கூறுகள் வந்து தேர்வு கடத்தும் சவ்வை போன்றே செயல்படுவதனால மூலக்கூறுகள் பிளாஸ்மாவை வந்து என்ன பண்ணுது, கடந்து செல்கிறது. வேற ஒண்ணும் இல்ல, இந்த செயல்முறைகள் எல்லாமே அதுதான். பிளாஸ்மாவை மூலக்கூறுகள் கடந்து செல்கிறது. சில மூலக்கூறுகள் ஆற்றல் இல்லாமல் தானாகவே கடந்து செல்லும். இந்த செயல்முறைக்கு தான் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். நோ நீட் ஏடிபி எக்ஸ்பென்ஷர் ஆர் எனர்ஜி எக்ஸ்பென்ஷர். ஆற்றல் இழப்பு ஏதுமின்றி தன்னிச்சையாகவே நடக்கின்றது. அதாவது ஒரு படலத்தை மூலக்கூறுகள் கடந்து செல்லும். ஒரு படலத்தை மூலக்கூறுகள் வந்து கடந்து சென்றால் அது வந்து பாத்தீங்கன்னா பேசிவ் டிரான்ஸ்போர்ட். விதவுட் எனர்ஜி, எந்த ஆற்றலும் பயன்படுத்தாமல் மூலக்கூறுகள் ஒரு படலத்தை கடந்து சென்றால், அப்ப நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆற்றல். இதை நம்ம ஏடிபின்னு சொல்றோம், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஆற்றல் இழப்பின்றி நடந்தால் இது வந்து பாத்தீங்கன்னா பேசிவ் டிரான்ஸ்போர்ட்ஸ். அதுவே ஆற்றல் இழப்புடன் நடந்தால்,
அதாவது யூசேஜ் ஆஃப் வாட்டர் எனர்ஜி. ஏடிபியோட எக்ஸ்பென்ஷன், அதாவது ஏடிபி ஆற்றல் இழப்பு ஏற்பட்டால் இதுக்குதான் என்ன பேர்னா செயல்மிகு கடத்தல். அதாவது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ல நடக்கும் இது. செயல்மிகு கடத்தல் என்பது என்னன்னா மூலக்கூறுகள் ஆற்றலை பயன்படுத்தி கடந்து செல்லும். இது மூலக்கூறுகள் ஆற்றலை பயன்படுத்தாமல் கடந்து செல்லும். அதாவது சொல்றான் ஆற்றல் இழப்பின்றி நடக்கும். இது ஆற்றல் இழப்பு உடன் நடைபெறும் என்ற வினை. அவ்வளவுதான். ஸோ பேசிவ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதுதான். ஸோ ஏடிபி எக்ஸ்பென்ஷன் இருந்துச்சுன்னா அது ஆக்டிவ், ஏடிபி எக்ஸ்பென்ஷன் இல்லை அப்படின்னா அது பேசிவ். அது என்ன சொல்றது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படலத்துல மூலக்கூறுகள் கடந்து போகுது பாத்தீங்களா, அப்படி கடந்து வரும்போது ஆற்றலை பயன்படுத்தினா அது ஆக்டிவ், ஆற்றலை பயன்படுத்தாமல் கடந்து வந்துச்சுன்னா அது பேசிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் அப்படின்றது எளிய பரவல். இங்க வந்து பாத்தீங்கன்னா மூலக்கூறுகள் சொல்றாங்க, ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நடுநிலைத்தன்மை வாய்ந்த மூலக்கூறுகள், நியூட்ரலைஸ்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இந்த நடுநிலைத்தன்மை வாய்ந்த மூலக்கூறுகள் இந்த செறிவு மிகுந்த இடத்தில் இருந்து செறிவு குறைந்த இடத்தை நோக்கி அது நகர்ந்து சென்றால், செறிவு மிகுந்த இடத்திலிருந்து அதாவது ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். So higher concentration to lower concentration, செறிவு மிகுந்த பகுதியிலிருந்து செறிவு குறைந்த பகுதி நோக்கி இந்த மூலக்கூறுகள் கடக்க செல்லப்பட்டால், அதாவது சென்றால் இந்த மூலக்கூறுகள் நம்ம என்ன சொல்றோம், நடுநிலைத்தன்மை வாய்ந்த மூலக்கூறுகள் செறிவு மிகுந்த பகுதியிலிருந்து செறிவு குறைந்த பகுதி நோக்கி சென்றால் இதுக்கு பேரு டிஃப்யூஷன். இதுக்கு பேர் வந்து டிஃப்யூஷன், அதாவது எளிய பரவல் முறை அப்படின்னு சொல்றாங்க. எளிய பரவல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியா ஒண்ணு இருக்கு, ஆஸ்மோசிஸ். ப்ராசஸ் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ் போட்டீங்களா. சோ இப்ப கடைசியா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் சொன்னா நடுநிலைத்தன்மை வாய்ந்த மூலக்கூறுகள் ஒரு கரைசலில் வந்து நடுநிலைத்தன்மை வாய்ந்த மூலக்கூறுகள் பாத்தீங்கன்னா அதிக செறிவிலிருந்து குறைந்த செறிவை நோக்கி நகர்ந்தால் இதுக்கு பேர் வந்து டிஃப்யூஷன். So the neutralized chemical substance transfer and the higher concentration to lower concentration, it's called as simple diffusion அப்படின்னு சொல்லப்படுது. ஆஸ்மாசிஸ் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா சவ்வூடு பரவல். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா லோயர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கானது நகரும் ஒரு சவ்வின் மூலமாக, அதாவது பாத்தீங்கன்னா மெம்பரேன் பாருங்க. So osmosis is nothing but the molecules the transfer lower concentration to higher concentration. செறிவு குறைந்த இடத்திலிருந்து செறிவு மிகுந்த இடத்தை நோக்கி ஒரு சவ்வின் மூலம் அது கடந்து செல்லப்பட்டால் இதுக்கு பேர் வந்து ஆஸ்மோசிஸ் என்று சொல்றாங்க. சோ இதுதான் வந்து பிளாஸ்மாவில் உங்களுக்கு ரெகுலரா கேட்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒன்னு வந்து and passive transports, another one active transport, number 3 simple diffusion, number 4 osmosis. இப்போ நான் உங்களுக்கு இத மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. பிளாஸ்மா மெம்பரேன்ஸ்னா என்னன்னு சொல்றோம். இட்ஸ் ஆல்சோ கால்ட் as பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் தான் சவ்வு, இதுதான் சொல்றோம் அப்படின்னா செல் சவ்வு அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஸோ ஆரம்ப காலத்துல பிளாஸ்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசில தான் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கு பிறகு in 1950 ஆஃப்டர் நம்ம செல்லோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப பார்க்கும்போது 2 லிபிட் லேயர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒரு லேயர் வந்து போலார் ரீஜன்ஸ், another one நான் போலார் ரீஜன். ஸோ த போலார் ரீஜன்ஸ் வந்து அப்வர்ட்ஸா இருக்கும், வெளிப்புறமாக நோக்கி இருக்கும். அண்ட் நான் போலார் டெய்ல் ரீஜன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்புறத்தை நோக்கி காணப்படுறதா கொடுத்திருக்காங்க. டெய்ல் வந்து உள்புறமாக இருக்கும், ஹெட் வந்து வெளிப்புறமாக காணப்படும். போலார் நான் போலார். இது ஹைட்ரோபிலிக், இது ஹைட்ரோபோபிக் என்று சொல்லப்படுது. இந்த 2 திரவங்களுக்கு அப்புறம் இந்த 2 லிபிட் படலங்களுக்கு இடையே புரதங்கள் இருக்கப்பட்டதா பிறகு வர நாட்கள்ல கண்டுபிடிச்சாங்க. இந்த புரதங்கள் மட்டும் இல்ல, இல்ல கார்போஹைட்ரேட்டும் இருக்கிறதாவும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம் அதர் கெமிக்கல்ஸ், ஃபேட்ஸ், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்ப இந்த கண்டுபிடிப்புகள் பின்னால வந்து சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் மூலமா கண்டறியப்பட்டது. இந்த மாடலுக்கு பேரு பிளூயிட் மொசைக் மாடல், திரவ மொசைக் வடிவம். இதுல திரவத்தன்மைகள் மிகுந்து காணப்படுறத கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த திரவத்தன்மை எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா செல் பிரிதல் நிகழ்ச்சிக்காகவும், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரா செல்லுலார் ஜங்ஷன் செயல்பாடுகளுக்காகவும், செல்லோட வளர்ச்சிக்காகவும், எண்டோசைட்டோசிஸ் சொல்லப்படுற செல் உள்ளிருப்புக்காகவும் இந்த திரவத்தன்மைகள் பயன்படுத்தப்படுறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ சிம்பிளான விஷயம்னா இதுல காணப்படுற திரவத்தன்மத்தினுடைய செயல்பாடுகள் செல் பிரிதல், செல்லுடைய சந்திப்புகள் மற்றும் செல் வளர்ச்சி, செல் உள்ளிருப்பு போன்ற பணிகளில் இந்த திரவம் செயல்படுகிறது. பிளாஸ்மாவினுடைய முக்கியமான பணிகள் என்னன்னா, பிளாஸ்மாவில் காணப்படுகின்ற மூலக்கூறுகள் ஒரு தேர்வுபடுத்தும் சவுத்தன்மையை பெற்றிருப்பதால் அது செயலற்ற கடத்தல், செயல்மிகு கடத்தல், எளிய பரவல்,
பரவல் போன்ற செயல்முறைகளை அதை கொண்டிருக்கிறது. சோ அதை பத்தி நம்ம சொன்னோம். செயலற்ற கடத்தல் பேசிவ் டிரான்ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னா ஆற்றல் இல்லாமல் நடைபெறுகின்ற செயல்பாடு, அதாவது மூலக்கூறுகள் எந்த விதமான ஆற்றலையும் பயன்படுத்தாமல் செவ்வை கடந்து செல்கிறது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்பது ஆற்றலை பயன்படுத்தி மூலக்கூறுகள் செவ்வை கடந்து செல்கிறது. அண்ட் சிம்பிள் டிவிஷன்ஸ் என்பது என்னன்னா அதிக செறிவில் இருந்து குறைந்த செறிவை நோக்கி நடுநிலைத்தன்மை வாய்ந்த மூலக்கூறுகள் இடம்பெயர்ச்சி அடைகிறது. அதே போல ஆஸ்மோசிஸ் என்ற சவ்வூடு பரவல் நிகழ்ச்சி என்பது குறைந்த செறிவில் இருந்து ஒரு சவ்வின் மூலம் அதிக செறிவை நோக்கி நகர்கின்ற செயல்முறை தான் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இது பிளாஸ்மா படலம். இதுதான் பிளாஸ்மாவோட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ இப்ப அடுத்தது நம்ம செல் வால் பார்க்கலாம்.